பேச வேண்டிய விஷயம் வந்து ஒற்றுமையை பற்றி. ஒற்றுமையில் எல்லாமே அடங்கியிருக்கு. இன்றைக்கி சினிமா டைரக்டர் வந்து நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. எல்லாரை பற்றியும், ஜாதியை பற்றியும், மதத்தை பற்றியும், மனிதர்களை பற்றியும், எல்லாரை பற்றியும் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த மரங்களை பாருங்கள். இந்த மரங்கள் பூராமேவும் ஒரே மரம் கிடையாது. இதில் காப்பி மரம் இருக்குது, ஏலக்காய் மரம் இருக்குது, நம்மளுக்கு பல வருஷத்து மரங்கள், பேரே தெரியாத மரங்கள் சில மரங்கள் இருக்குது, செடி கொடி இருக்குது, கீரைகள் இருக்குது, தேக்க மரம் இருக்குது. ஆனால் அத்தனை மரங்களும் வந்து ஜாதி பார்க்குறது கிடையாது. ஆனால் மனிதர்களை பிறந்த நம்ம தான் ஜாதி மதம் ரொம்ப கொஞ்ச நெஞ்சல்ல ஜாதி மதத்தினால வந்து நிறைய அடிச்சுக்கிட்டு செத்தவங்களும் இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஜாதி மதம் வந்து வேறு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற நடக்கிற மதங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளேயும் நடக்குது, அம்மா அப்பாக்குள்ளேயும் நடக்குது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் நடக்குது, அண்ணன் தம்பிக்குள்ளேயும் நடக்குது, அண்ணன் தங்கச்சிக்குள்ளேயும் நடக்குது. இருக்கிற சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இன்னமும் உயிரோடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து எனக்கு தெரிஞ்ச 100க்கு 90% இன்னமும் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் மற்ற தான் அண்ணன் தம்பி அம்மா அப்பா உறவு மாமன் மச்சான் சித்தப்பன் பெரியப்பன் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சிட்டாங்கடா. நான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள். சம்பாதிக்கிறவங்களாம் பெரிய ஆள் கிடையாது. விட்டு கொடுக்குறான் பாரு, அவன் தான் பெரிய ஆள். விட்டு கொடுக்கணும். எதையுமே விட்டு கொடுத்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்த வீடியோவில், நிம்மதி அது இதுலேயும் கிடைக்கும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாலும் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும் உங்களால். ஆனால் எதையுமே நீங்கள் விட்டு கொடுக்காமல் வாழணும் சொல்லுவாங்கள்ல, தனியாகவே ஒத்தையாகவே வாழணும்னு நினச்சிங்கன்னா அது கடைசி வரையும் வந்து கடவுள் வந்து ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவான், 2 நாள் ஹெல்ப் பண்ணுவான், 3ஆவது நாள் ஹெல்ப் பண்ண மாட்டான் யாருக்குமே. தயவுசெய்து இந்த ஜாதி மதம் இது எதையும் பார்க்காதீங்க. மனுஷனாக பாருங்கள். இந்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்திருக்குன்னா மனுஷனாக வாழ பாருங்கள். அந்த மனித பிறவியிலேருந்து மிருக பிறவியாக மாறாதீங்க தயவுசெய்து. ஏன்டா காசு ஒன்று தான், பணம் தான், பணம் முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பணம் வந்து இவ்வளவுதான் ஒரு கணக்கு இருக்குது. உண்ண உடை, இருக்க இருப்பிடம், இது அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அது போதும் ஒரு மனிதருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்ம வாழ போகிறதும் கிடையாது அதிகமாக. 2வது, என் பிள்ளைக்கு சம்பாரித்து வைக்கிறேன், உன் பிள்ளைக்கு சம்பாரித்து வைக்கிறேன், அங்கே சம்பாரித்து வைக்கிறேன், அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினச்சி அடுத்தவனை வந்து காலை வாரிட்டு அடுத்த குடும்பத்தை கெடுத்து உழைக்கணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க. ஏன்டா அவன் குடும்பத்தை அழித்து உன் பிள்ளைக்கு நீ சேர்த்து வச்சேன்டா, ஒரு நாளைக்கு உன் பிள்ளை வந்து அப்பா எங்கள் அப்பா நல்லவர்லாம் சொல்ல மாட்டான், இல்லை எங்கள் அப்பா வந்து கடவுள்னு சொல்ல மாட்டான். அது 5 நிமிஷத்தில் வந்து எங்கேயோ எப்படியோ போயிடும். அது அந்த பாசமும் இருக்காது, ஒரு அப்பா அம்மா பாசமும் இருக்காது, அப்பா மகன் பாசம் இருக்காது, அம்மா மகன் பாசம் இருக்காது, எதுவுமே இல்லாமல் போயிடும். எப்பயும் ஒரே மாதிரி இருங்க. அதான் ஒற்றுமை தான். அந்த காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அந்த கூட்டு குடும்பமாக இருக்க போய் தான் வாழ்க்கையில் ஜெயித்தாங்க எல்லாமே. ஆனால் அந்த கூட்டு குடும்பத்தை யார் பிரிச்சுட்டு போகணும்னு நினச்சாங்களோ எல்லாமே அந்த சுகம் வந்து 1 மாதம் தான். அந்த 1 மாதத்துக்கு பிறகு அவங்களுக்குள்ளே அடித்து மல்லு கட்டி பிரிஞ்சிருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, புருஷ மொட்டாடியாக இருந்தாலும் சரி. அந்த கடவுள் படைச்சது நம்மளை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான். ஆனால் இங்கே இருக்கிற யாருமே வந்து சந்தோஷம் பணத்தில் தான் கிடைக்கும்னு நினச்சிட்ருக்காங்க. பணத்திலலாம் கிடைக்காது. பணத்தில் கிடைக்கிறது பூராமே சந்தோஷம் கிடையாது. புரியலை. உண்மையான மனசு, உண்மையான